ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ப்போட ஏர் பியூரிஃபையர் வந்து கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு. அதாவது பவர் சப்ளையே வரல, லைட் எதுவுமே எரியல. இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து எப்படி நம்ம வீட்டிலேயே ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹோம் அப்ளையன்ஸ் சர்வீஸ் ரிலேட்டடான வீடியோ நம்ம சேனலில் தொடர்ந்து அப்லோட் பண்ண போகிறேன். உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ஷார்ப் ஏர் பியூரிஃபையரோட மாடல் நம்பர் நம்ம பார்த்துக்கணும். மாடல் நம்பர் எதில் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சைடில் போட்டிருக்காங்க பாருங்கள், FBJA30M-B. இதான் இதோட மாடல் நம்பர். இதில் வந்து மொத்தம் எத்தனை ஸ்க்ரூ வரும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன். பேக் சைடு ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணணும். பேக் சைடு நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டஸ்ட்டுக்கு ஃபில்டர் கொடுத்துருப்பாங்க. இதான் அந்த டஸ்ட்டு ஃபில்டர். இதை ரிமூவ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கார்பன் ஃபில்ட்ரு கொடுத்துருப்பாங்க. இந்த கார்பன் ஃபில்டரையும் ரிமூவ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுற்றி இதில் 4 ஸ்க்ரூ வரும். 1 2 3 4. இந்த 4 ஸ்க்ரூவையும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஏர் பியூரிஃபையரோட ஃப்ரண்ட் சைடு தனியாக வந்துடும். இந்த 4 ஸ்க்ரூவே ரிமூவ் பண்ணிட்டா போதும். ஏர் பியூரிஃபையரோட ஃப்ரண்ட் சைடு தனியாக வந்துடும். ப்ரெஸ்ஸிங் தான், லாக் ப்ரெஸ்ஸிங்கில் தான் இருக்கும். இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஏர் பியூரிஃபையருக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு ப்ளோயர் வரும், ஒரு கண்ட்ரோல் போர்டு வரும், அதுக்கப்புறம் நம்ம ஆன் ஆஃப் பண்ணக்கூடிய போர்டுக்குள்ளே சுவிட்சஸ் வரும். இவ்வளோ தான் இதோட சிஸ்டம். நம்மளுக்குள்ள மெயின் போர்டு சப்ளை ஒர்க் ஆகலை அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை தான் செக் பண்ணணும். இதில் ஒரு ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க, அதே மாதிரி கீழே ஒரு ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க. 2 ஸ்க்ரூவையும் நம்ம லூஸ் பண்ணணும். ஒரு மல்டிமீட்ரு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா சால்ட்ரிங் அயன், ஸ்க்ரூ ட்ரைவர் இருந்தால் போதும். ஈஸியாக நம்ம எல்லாத்தையுமே கலத்தி கம்ப்ளைண்ட்டை ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். இதான் இதோட மெயின் போர்டு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு என்ன அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம மல்டிமீட்டரில் வந்து ஏசி வோல்டேஜில் வைக்கணும். ஏசி வோல்டேஜ் 200 இல்லை 600 வோல்ட்டில் வச்சுட்டு நம்ம டைரெக்டாக ப்ளக் பண்ணக்கூடிய ப்ரோப், அதாவது பவர் கார்டுக்கு சப்ளை வருதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். பவர் கார்டு வர 230 வோல்ட் ரிசீவ் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர் கொடுத்துட்டு இங்கே லைட்டு பார்த்திங்கன்னா பவர் ஆன் பண்ணாலும் எந்த மூமெண்ட்டுமே இல்லை, சப்ளையே இல்லை. அப்போ பவர் சப்ளையில் தான் ஏதோ கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ நம்ம 230 வோல்ட்டு மல்டிமீட்டரில் செட் பண்ணிவிட்டு வோல்டேஜ் வருதா அப்படின்னு சொல்லி ப்ரோப்பை வச்சு பார்க்கலாம். ரெட் ஃபேஸ் நியூட்ரலில் வச்சாச்சு. மல்டிமீட்டர் வோல்டேஜ் பாருங்கள், 270 வோல்ட் வருது. அப்போது நம்மளுக்கு இன்புட்டு வோல்டேஜ் கரெக்டாக போர்டு வர வருது. அப்போ பவர் கார்டு பிரச்சனை இல்லை. இப்படி தான் ஃபஸ்ட்டு பவர் கார்டு டெஸ்ட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு ஓகே. இப்போ பவர் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது செகண்ட் டெஸ்ட்டு, அதாவது ஃபியூஸ் போயிருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். செகண்ட் டெஸ்ட்டாக அதுக்கு நம்ம மல்டிமீட்டரில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த இருக்கலாம், இந்த மூடு தான், அதாவது கீன் சவுண்டு கேட்கும், கண்டினியூட்டி மூடு அப்படிம்பாங்க. இந்த மூடில் மல்டிமீட்டரில் போட்டுட்டு நம்ம சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னா ஓகே. சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னா ஃபியூஸ் போகலைன்னு அர்த்தம். இப்போ டேரெக்டாக இந்த 2 ப்ரோப்பை நம்ம ஷார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சவுண்டு கேட்கும், கீனு. ஓகேவா? இப்போ ஃபியூஸ் போயிருக்கான்னு சொல்லி நம்ம செக் பண்ணுறது எப்படி அப்படின்னா, இதில் ஒரு 5 ஆம்ப் சிலிண்டர் ஃபியூஸ் போட்டிருப்பாங்க. இந்த 5 ஆம்ப் சிலிண்டர் ஃபியூஸில் 2 எண்ட்லேயும் நம்ம வச்சு பார்க்கணும் ப்ரோப்பை. பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் போயிட்டு ஓகே, இந்த ஃபியூஸ் போயிருக்கு, 5 ஆம்ப் ஃபியூஸ் போயிருக்கு. அதே மாதிரி இன்னொரு பாக்ஸ் டைப்பு ஃபியூஸும் போட்டிருப்பாங்க. இந்த பாக்ஸ் டைப்பு ஃபியூஸ் போயிருந்துச்சுனாலும் நம்ம அதை ஷார்ட் பண்ணி செக் பண்ணிக்கிடணும். இப்போ இந்த ஃபியூஸ் போயிருக்கு. இதில் வந்து என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லி நான் உள்ள போர்டில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, இந்த பவர் சப்ளை யூனிட்டை ஒட்டியே பார்த்திங்கன்னா இந்த VDR அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இருக்குல்ல, இந்த பச்சை கலரில், இந்த பச்சை கலரில் இருக்கிறது தான் VDR. அதாவது வோல்டேஜ் டிபெண்ட் ரெசிஸ்டர். வோல்டேஜ் நம்மளுக்கு கூட குறைய வந்துச்சுனாலும் இந்த போர்டை சர்க்யூட்டை பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த வோல்டேஜ் டிபெண்ட் ரெசிஸ்டர் வந்து பவர் சப்ளை பக்கம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபியூஸ் கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு ஃபியூஸும் அடி வாங்கியிருக்கு, இந்த டிவைடர் ரெசிஸ்டர் VDRும் அடி வாங்கியிருக்கு.
நான் அந்த VDR வந்து பை பண்ணிட்டேன். இப்போ இதை டீசால்டர் பண்ணிவிட்டு நம்ம வாங்கி வச்சுருக்க VDR-ஐ நம்ம ரீப்ளேஸ் பண்ணி ஃபியூஸ் கொடுத்து நம்ம ரெடி பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ நான் வாங்கி வச்சுருக்கிறது VDR இதுதான். இதோட வேல்யூ பார்த்திங்கன்னா 471K ரெசிஸ்டர் வேல்யூ. இது ஆக்சுவலாக ஒரு ரெசிஸ்டர் மாதிரி தான் ஆக்ட் ஆகும். அது மாதிரி டயோடு ஃபங்க்ஷனும் பண்ணும். அதனால தான் இது VDR அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. இப்போ நம்ம இதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபியூஸ் போட்டுட்டு ஃபியூஸ் பேருக்குலாம் ஃபியூஸ் போட்டுட்டு நம்ம இந்த இது ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம். சர்க்யூட்டில் வரக்கூடியது எல்லாமே ப்ரெஸ்ஸிங் டைப் கனெக்டர் தான். எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டேன். அடுத்து இந்த பிளாக் கலர் கேஸை ரிமூவ் பண்ணுறதுக்காண்டி இந்த ஸ்க்ரூவை வந்து அன்ஸ்க்ரூ பண்ணணும். இதை அன்ஸ்க்ரூ பண்ணிட்டோன்னா நம்ம போர்டையே தனியாக எடுத்து பேக் சைடு வந்து டீசால்டர் பண்ணி அந்த காம்பனண்ட்டை மாற்றிடலாம். இது வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு இன்சுலேஷன் மாதிரி போட்டிருக்காங்க. பேப்பர் தான் இது. இப்போ பேக் சைடு எதுவும் ஷார்ட் ஆகிருக்கான்னு சொல்லி பார்த்துக்கணும். ஷார்ட் ஆகலை. ஃப்ரண்டில் பார்த்திங்கன்னா அந்த VDR மட்டும் தான் ஷார்ட் ஆகிருக்கு. அதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். பார்த்திங்கன்னா அந்த உள்ள காம்பனன்ட்ஸ் நம்மளுக்கு டேமேஜ் ஆகிட்டு. இப்போ இதை மட்டும் நம்ம டீசால்டர் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணோம். பின்னாடி இந்த சிம்பிள் மாதிரி போட்டிருப்பாங்க, செட்டு மாதிரி. இப்போ இதை ரெண்டையும் டீசால்டர் பண்ணும். அவ்வளோதான். இந்த காம்பனண்ட்டை வந்து எடுத்தாச்சு. இந்த VDR வந்து எடுத்தாச்சு. பேக் சைடு இந்த மாதிரி ஒரு சின்ன கட்டரை வச்சு பின்னாடி இழுத்துக்கிட்டே இங்கே டீசால்டர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த VDR வந்து வந்துடும். இதோட வேல்யூ வந்து 470K. இது வந்து நம்ம ஷாப்பில் கேட்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலரில் கிடைக்காது. இந்த மாதிரி தான் கிடைக்கும். ரெண்டுமே சேம் வேல்யூ தான். நம்ம இப்போ இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பொலாரிட்டி உண்டு. எந்த மாதிரி நம்ம இந்த நேம் போட்டிருக்காங்களோ அதே மாதிரி தான் நம்ம மாட்டணும். அதோட டீசால்டர் பண்ண இடத்துல உள்ள 2 ஹோலில் இப்படி பின்னாடி லைட்டாக அமுக்கிட்டு அப்படியே சால்ட்ரிங் ஆயின இந்த சைடு வச்சு கையை வச்சு இங்கே ப்ரெஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக அந்த இது உள்ளே வந்துடும். லெட்டு உள்ளே அந்த நீடில் அந்த லெட்டு உள்ளே வந்துடும். கம்ப்ளீட்டாக உள்ளே அமுக்கிடலாம். VDR ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. ஃபியூஸ் மாற்றிடலாம். ஃபியூஸ் பார்த்திங்கன்னா யாருக்குன்னே அந்த பழைய ஃபியூஸ் கூட வச்சு மேலே வச்சு இதை சால்டர் பண்ணிட வேண்டியதான். ஃபைனலாக மல்டிமீட்டர் எடுத்து நம்ம ஃபியூஸ்லாம் ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூட்டில் போட்டு ஃபியூஸ் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும். பஸ்ஸர் சவுண்டு கேட்குதா இல்லையான்னு. ஓகே, வேல்யூ வருது பாருங்கள். இந்த ஃபியூஸ் ஒர்க் ஆகுது. அடுத்து இன்னொரு ஃபியூஸும் இருக்கும். நான் சொன்னேன் ஒரு சின்ன ஃபியூஸ் மாதிரி காமிச்சிருந்தேன். அது இதுதான் ஃபியூஸ் 2 போட்டிருக்கு பார்த்தீங்களா. இதுவும் ஓகே. அந்த ஃபியூஸ் 2ங்கிறது இதுதான் அந்த ஃபியூஸ் 2. இதுவும் அடி வாங்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். நம்ம இப்போ இந்த பழைய ஃபியூஸ் மேலேயே இந்த ஃபியூஸை போட்டு விட்டாச்சு 5 amps. நம்ம அடுத்து இது கம்ப்ளைண்ட் வந்தாலும் இந்த ஃபியூஸை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டா போதும். VDR மாற்றியாச்சு. இப்போ நம்ம போர்டில் ஃபிட் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லி பார்க்கலாம். போர்டை கரெக்டாக அதாவது கனெக்டரில் மாட்டியாச்சு. ஃபியூஸ் போட்டாச்சு. இப்போ பவர் சப்ளை கொடுக்கலாம். பவர் சப்ளை கொடுக்க போகிறேன். பவர் சப்ளை கொடுத்துட்டேன். ஆன் பண்ணி பார்க்கலாம். சக்ஸஸ். ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். VDR சேஞ்ச் பண்ணியிருக்கேன், ஃபியூஸ் போட்டிருக்கேன். ரெண்டும் பண்ண ஷார்ப் ஏர் பியூரிஃபையர் கம்ப்ளைண்ட், பவர் சப்ளை கம்ப்ளைண்ட் ரெக்டிஃபை பண்ணியாச்சு.
இந்த மாதிரி ஹோம் அப்ளையன்ஸ் ரிலேட்டடான சர்வீஸ் வீடியோ நம்ம சேனலில் வரும். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.